Hi engineers, welcome to Civil Engineers Academy. இன்னைக்கு நம்ம irrigation problem பார்க்கலாம். First question, method of applying water may be used on rolling land. Rolling landல எந்த மெத்தட் யூஸ் பண்ணி வந்து வாட்டர் அப்ளை பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஃப்ரீ ஃப்ளட்டிங் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இர்ரெகுலர் லேண்டில் வந்து இந்த டைப் ஆஃப் வந்து மெத்தட் யூஸ் பண்ணி வாட்டரை அப்ளை பண்ணுவாங்க. செகண்ட் கொஷின் வந்து இஃப் த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் இன் பிட்வீன் 250 to 750 மைக்ரான் மோல்ஸ் by centimeter at 25 degrees Celsius, then it is classified as. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அவங்க கொடுத்துருக்காங்க இந்த ரேஞ்சுன்ட்டு, அதை வச்சு வந்து இது என்ன டைப் வந்து கிளாஸிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இதோ இந்த காலமில் எழுதியிருக்கேன். டைப் ஆஃப் வாட்டர், லோ சலினிட்டி, மீடியம் சலினிட்டி, ஹை சலினிட்டி, வெரி ஹை சலினிட்டி. இதோட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து லோ சலினிட்டியாக இருந்தால் 250க்குள்ளே கம்மியாக இருக்கும், மீடியம்னா 250 to 750, ஹைனா 750 to 2250, வெரி ஹைனா கிரேட்டர் தென் 2250. இதை வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்க கிவனை பார்த்தோம்னா 250 to 750. ஸோ இது வந்து மீடியம் சலினிட்டி. நெக்ஸ்ட் கொஷின், சோடியம் அப்சர்ப்ஷன் ரேஷியோ SARன்னு சொல்லுவாங்க, இஸ் டிஃபைன்ட் அஸ். ஆக்சுவலி ஃபார்முலா இதுதான், Ne sodium ion divided by root of calcium plus magnesium ion divided by 2. இதுதான் வந்து ஃபார்முலா. இது வந்து இதில் வந்து SAR வேல்யூ அதோட வாட்டர் கிளாஸிஃபிகேஷனும் இதில் இருக்குது. 0 to 10 இருந்தால் அது லோ சோடியம் வாட்டர், 10 to 18னா மீடியம் சோடியம் வாட்டர், 18 to 26னா ஹை சோடியம் வாட்டர், கிரேட்டர் தென் 26னா வெரி ஹை சோடியம் வாட்டர். இதை வந்து இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியில் வந்து வேல்யூஸ் கொடுத்து கேட்குற மாதிரி இதுலேயும் வந்து SARலேயும் வேல்யூஸ் கொடுத்துட்டு இது என்ன வாட்டர் கிளாஸிஃபிகேஷன்னு கேட்கலாம். SAR வந்து எப்படி வந்து கம்மி பண்ணலான்னா ஜிப்சம் ஆட் பண்ணாங்கன்னா அது வந்து கம்மியாகும். நெக்ஸ்ட் கொஷின், ஆப்டிமம் டெப்த் ஆஃப் கோர் வாட்டரிங் ஃபார் ரைசஸ். ஃபஸ்ட்டு கோர் வாட்டரிங்னா என்னென்னு பார்த்துப்போம். கோர் வாட்டரிங்னா என்னென்னா ஃபர்ஸ்ட் வாட்டரிங், ஒரு க்ராப் வந்து ஃபஸ்ட்டு வந்து வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சென்டிமீட்டர் வளர்ந்ததுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் வந்து கொடுக்குறது தான் கோர் வாட்டரிங்னு சொல்லுவாங்க. இந்த கோர் வாட்டரிங் வந்து ஒவ்வொரு க்ராப்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். ரைஸ்க்கு வந்து இது 19 சென்டிமீட்டர், வீட்டுக்கு வந்து 13.5 சென்டிமீட்டர், சுகர் கேனுக்கு 16.5 சென்டிமீட்டர். இங்கே வந்து ஆப்டிமம் டெப்த்து வந்து ரைஸ்க்கு கேட்டிருக்காங்க 19 சென்டிமீட்டர். இதே எம்எம்மில் கொடுத்துருந்தாங்கன்னா 190 mm. நெக்ஸ்ட்டு, இரிகேஷன் வாட்டர் ஹேவிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சோடியம், கால்சியம், மெக்னீஷியம் அயானோட ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த டைப் கிளாஸிஃபை ஆகிருக்குன்னு இந்த SAR வேல்யூ இப்போ தான் பார்த்தோம். 0 to 10, 10 to 18, 18 to 26, கிரேட்டர் தென் 26 பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த ப்ராப்ளமை இந்த ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணிவிட்டு அது எந்த டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்றதை நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து சோடியம் அயான் டிவைடட் பை கால்சியம் அயான் ப்ளஸ் மெக்னீஷியம் டிவைடட் பை √2. சோடியம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20 டிவைடட் பை ரூட் ஆஃப் 3 + 1 divided by 2. ஸோ 20 divided by √2 வரும். ஆன்சர் அப்ராக்சிமேட்டாக வந்து 14.14 வரும். இது வந்து 10 to 18க்குள்ளே இருக்குது. ஸோ இது வந்து மீடியம் சோடியம் வாட்டர். SAR வேல்யூ 0 to 10, 10 to 18, 18 to 26, greater than 26. ஸோ இது வந்து மீடியம் சோடியம் வாட்டர்.